இந்த வீடியோவில் பேட்ச் கோடர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறது. அதுக்காக ஃபஸ்ட்டு வீடியோவில் மாதிரியே பேட்ரி இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட்டில் ரெட் கலர் பட்டனில் சுவிட்ச் ஆன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கேட்ரிட்ஜ் இன்சர்ட் பண்ணலாம். கேட்ரிட்ஜ் எடுத்து அதில் கேப் ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வீடியோவில் மாதிரியே கேட்ரிட்ஜ் அதில் இன்சர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். இதோட லெஃப்ட் சைடில் லேபிள் காணும். அதுக்கப்புறம் இதை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். இப்போது எடிட் பண்ணுறதுக்கு ஃபைலில் நியூவில் கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குங்க. அதுக்கப்புறமா டாப்பில் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எந்த டைப் டெக்ஸ்ட் வேணும்னா எக்ஸாம்பிள், மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட்டு, பேட்ச் கோடு அது எல்லாமே டைப் பண்ணி உங்களுக்கு அதில் ஆட் பண்ணலாம். அந்த டெக்ஸ்ட்டோட சைஸும் செட் பண்ணலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு லைன் பை லைனாக கீழே ட்ராக் பண்ணி எடிட் பண்ணலாம். இப்போ இதில் மேக்ஸிமம் கேரக்டர் ஹைட்டு 12.7 mm. ஸோ அதனால் நமக்கு மேக்ஸிமம் 4 லைனு 5 லைனு மல்டி லைன் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுமே லைன் பை லைனாக ட்ராக் பண்ணி எடிட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இது ஃபைலில் சேவ் பண்ணலாம். அதுக்காக ஃபைலில் சேவ் ஆஸ் ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதில் ஃபைல் நேம் கொடுக்கலாம். ஃபைல் நேம் கொடுத்து அதை சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைலை ஏதாவது ஓப்பன் பண்ணணுன்னா ஃபைலில் போய் லோடில் கிளிக் பண்ணி அதில் எந்த ஃபைலில் வேணும்னா அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது இன்னும் வேணும்னா எடிட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்டிங் ஆப்ஷன் கீழே இருக்குது. பிரிண்ட் பட்டனில் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பிரிண்டிங் கொடுத்து அதில் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் ஏதாவது சைஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா அந்த டெக்ஸ்ட்டில் ஏதாவது கரெக்ஷன் இன்னும் வேணும்னா எகெயின் எடிட் ஆப்ஷனில் போய் எடிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணது ஸ்மால் சைஸ் தான். இன்னும் பிக் சைஸில் பிரிண்ட் பண்ணோன்னா எகெயின் அது பிரிண்ட் செட்டில் ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே ஃப்ரீக்வன்சி மல்டி லைனு 2 செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆப்ஷனில் போய் ஸ்டார்ட் பிரிண்டிங் கொடுக்கலாம். இப்போ இங்கே பிக் சைஸில் டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு மல்டி லைன் டெக்ஸ்ட்டில் மேக்ஸிமம் 4 or 5 லைன்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். அதோட கேரக்டர் சைஸு மேக்ஸிமம் 12.7 mm. ஸோ அதனாலே இன்னும் நிறைய லைன்ஸ் ஆட் பண்ணணுன்னா மோர் தேன் 5 லைன்ஸு இப்போ ஆட் பண்ணணுன்னா அதில் பேராகிராஃப்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இப்போது டெக்ஸ்ட்டு பேராகிராஃபாக ஆட் பண்ணோன்னா அதில் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி அதை சைஸு செட் பண்ணி அதுக்கப்புறம் கிளிக் பேராகிராஃப் ஆப்ஷன் தென் பிரிண்ட் பண்ணலாம். இப்போது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பேராகிராஃப் கிளிக் பண்ணும்போது அப்போ அங்கே ஒரு பார்டர் விசிபிளாக வரும். அது அந்த லைனு அது இன்னும் நெக்ஸ்ட்டு லைன் ஆட் பண்ணணுன்னா அந்த லைனுக்கு அப்புறமா ரைட் சைடில் நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறமா பிரிண்ட் பண்ணலாம். இன்னும் இதில் நிறையா லைன்ஸு ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணி சைஸு சேஞ்ச் பண்ணலாம்.
இப்போ இந்த பேப்பர் மேலேயே ஆட் பண்ண எல்லா லைன்ஸும் பிரிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆயில் கவரில் பிரிண்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்காக பேராகிராஃப் ஆட் பண்ணி ஒரு ஆயில் கவர் மேலே வச்சு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு மல்டிலைன் டெக்ஸ்ட்டு இந்த ஆயில் கவர் மேலேயே பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேராகிராஃபும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பேராகிராஃப் சேவ் பண்ணால் ஃபைல் ஓப்பன் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இந்த பேராகிராஃபை 1 by 1 இந்த கவர் மேலே பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இனி இமேஜ் எப்படி பிரிண்ட் பண்ணலாம், லோகோ இமேஜஸ்ஸு. அதுக்காக இங்கே இமேஜ்ன்ற ஆப்ஷனில் போய் இமேஜ் ஆட் பண்ணலாம். இப்போது லோகோ இமேஜஸை டிசைன் பண்ணுறதுக்கு கோரல் ட்ரா என்ற சாஃப்ட்வேரில் தான் இதை டிசைனிங் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு கோரல் ட்ரா என்ற சாஃப்ட்வேரை இதில் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் லோகோஸ் எடிட் பண்ணலாம். அப்போது இதில் இந்த இமேஜோட ஹைட்டு விட்த்து எல்லாம் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணணும். அதோட ஹைட்டு 12, விட்த்து 30 அது செட் பண்ணணும். அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற பாக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம். இப்போ இந்த பாக்ஸில் ஆட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை சைஸை இன்னும் ட்ராக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது சேவ் ஃபைல் கொடுத்து அது ஜேபிஜி ஃபைலில் சேவ் பண்ணலாம். இப்போ ஜேபிஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ண ஃபைலை பென்ட்ரைவில் காப்பி பண்ணோம். அதுக்காக பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணி அந்த சேவ் பண்ண ஃபைலை பென்ட்ரைவில் காப்பி பண்ணணும். அந்த ஃபைலை காப்பி பண்ணதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணி பேட்ச் கோடர்லேயே கனெக்ட் பண்ணணும். இந்த ஸ்க்ரீனில் இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதில் கிளிக் பண்ணி இந்த யூஎஸ்பி ஃபோல்டரில் இமேஜஸை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இப்போ இங்கே ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இமேஜை சேவ் பண்ணலாம். ஃபைலில் போய் சேவ் கொடுக்கலாம். அதில் நேம் டைப் செய்து இல்லைன்னா சேம் நேம்லே இது சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஓப்பன் பண்ணி பிரிண்ட் ஆப்ஷனில் போய் ஸ்டார்ட் பிரிண்டிங் கொடுக்கலாம்.
இப்போ இந்த லோகோ இந்த பேப்பர் மேலேயே பிரிண்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் இமேஜஸ்ஸு இதில் பிரிண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த டைமில் அது ரீசன் அந்த சென்சர் அந்த சர்ஃபேஸ் டிடெக்ட் பண்ண மாட்டோம். இப்போ இந்த பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடு அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அந்த டச் பென் அதில் டச் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போது அந்த கார்னரில் அந்த பாயிண்டர்ஸில் போய் அதில் எல்லாம் டச் பண்ணோம். இப்போ வந்து இமேஜ் ஃபைலை ஓப்பன் ஆகிடுச்சு. இனி இந்த கேட்ரிட்ஜ் ரிமூவ் பண்ணலாம். அதில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கேட்ரிட்ஜ் அதிலேருந்து ரிமூவ் பண்ணலாம்.